வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. மாதம் 8,000 முதல் 12,000 வரை உதவித்தொகை கொடுத்து வேலை வாய்ப்பையும் சான்றிதழையும் தரக்கூடிய மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன பயிற்சி மற்றும் எந்த மாதிரியான வேலை வாய்ப்பு, அதற்கு தகுதியான நபர்கள் யார், என்னென்ன ஆவணங்களை எல்லாம் அங்கே கொடுக்கணும் மற்றும் தமிழ்நாட்டில் இந்த முகாம் எங்கெங்கே நடக்கிறது என்பது பற்றிய கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, 8ஆம் வகுப்பு படித்த எல்லோருக்கும் மாதம் 8,000 ரூபாய் கிடைக்கக்கூடிய ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தி இருக்காங்க. சென்னை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் தேசிய தொழிற் பழகுனர் சேர்க்கை முகாம் நடக்க இருக்கிறது. இது ஒரு பொன்னான வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 11, 2025 அன்று சென்னை மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய 2 மாவட்டங்களில் பிரம்மாண்டமான தேசிய தொழிற் பழகுனர் சேர்க்கை முகாம்கள் நடைபெற இருக்கிறது. இந்த முகாம்கள் தகுதியான இளைஞர்களை தொழில் நிறுவனங்களுடன் இணைத்து அவர்களுக்கு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டு நடத்தப்படுகிறது. 8ஆம் வகுப்பு முதல் ITI வரை படித்த அனைவருக்கும் இது ஒரு அரிய வாய்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் மற்றும் இந்திய அரசின் தென்மண்டல திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவு இயக்ககம் இணைந்து நடத்தும் இந்த முகாமானது ஆகஸ்ட் 11, 2025 அன்று காலை 9 மணி அளவில் வடசென்னை அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த முகாமில் பல்வேறு அரசு மற்றும் தனியார் தொழில் நிறுவனங்கள் பங்கேற்று தொழிற் பழகுனர் பயிற்சிக்கு தகுதியானவர்களை தேர்வு செய்ய உள்ளனர். ITI படித்து தேர்ச்சி பெற்ற பயிற்சியாளர்கள் மட்டுமன்றி 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களும் இதில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சியில் சேரும் தேர்வர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக குறைந்தபட்சம் 8,000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சி வெற்றிகரமாக நிறைவு செய்த பிறகு மத்திய அரசின் அங்கீகாரம் பெற்ற தேசிய தொழிற் பழகுனர் சான்றிதழ், அதாவது நேஷனல் அப்ரெண்டிஸ் சர்டிபிகேட் NAC அப்படிங்கிற சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. இந்த சான்றிதழ் வேலை வாய்ப்பை பெறுவதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். இதுவரை தொழில் பழகுனர் பயிற்சி முடிக்காதவர்கள் அனைவரும் இந்த முகாமில் பங்கேற்கலாம். அவர்கள் முதலில் www.apprenticeshipindia.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும். இந்த இணையதள முகவரியை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதற்கு என்னென்ன ஆவணங்களை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசல் கல்வி சான்றிதழ்களான 8, 10, 12 வகுப்புகளுக்கான மதிப்பெண் சான்றிதழ்கள் மற்றும் ITI படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதற்கான கல்வி சான்றிதழ்கள் எல்லாத்தையும் கொண்டு போகணும். அதோடு ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் போன்ற முக்கியமான ஆவணங்களுடன் நேரடியாக இந்த முகாமில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எந்த இடத்துல இந்த முகாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கராபுரம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் இதே ஆகஸ்ட் 11, 2025 அன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தொழிற் பழகுனர் சேர்க்கை முகாம் நடைபெற இருக்கிறது. இந்த முகாமில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், TNST, TNEB, சர்க்கரை உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் பல சிறு குறு மற்றும் நடுத்தர முன்னணி தொழில் நிறுவனங்கள் கலந்து கொள்ள இருக்கிறது. 1000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இங்கு தேர்வு செய்யப்படும் பயிற்சியாளர்களுக்கு 3 முதல் 6 மாதங்கள் அடிப்படை பயிற்சியும் ஓராண்டு முதல் 2 ஆண்டுகள் வரை அப்ரெண்டிஸ் பயிற்சியும் வழங்கப்படும். பயிற்சி காலத்தில் அவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக 8,500 முதல் 12,000 வரை நிறுவனத்தால் வழங்கப்படும். பயிற்சி முடிந்ததும் அவர்களுக்கு தேசிய தொழிற் பழகுனர் சான்றிதழ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது குறித்த கூடுதலான விவரங்களுக்கு விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தின் தொலைபேசி எண்களையும் கொடுத்திருக்காங்க. அந்த நம்பரை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்கிறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். மக்களே, இந்த 2 முகாம்களும் இளைஞர்கள் தங்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கான ஒரு முக்கியமான தளமாக அமையும். தகுதியான நபர்கள் இந்த வாய்ப்பை தவறவிடாமல் பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளலாம் அப்படிங்கிற அறிவிப்பை தமிழ்நாடு அரசு தரப்புல சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.